ஒரு சூப்பரான கொரியன் ஆக்ஷன் காமெடி திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட இப்போ பிரைம் வீடியோஸில் வெளிவந்திருக்கு. படத்தோட பேர் ஹிட்மேன் 2. ஸோ இந்த படத்தோட பார்ட் 1 2020 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதை தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரெண்டு படமும் தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸில் அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம படத்தோட கதாநாயகன் தான் பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் ஏஜென்ட்டாக இருந்திருப்பாப்ல. ஸோ அவர் அந்த லைஃபெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு சாதாரண ஒரு வெப்டூன் ஆர்டிஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவரோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சின்னதாக ஒரு குடும்பம், அந்த குடும்பம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த வெப்டூனில் பார்த்தீங்கன்னா அவர் எழுதக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே அவர் லைஃப்பில் அவர் ஏஜெண்டாக சந்திக்கும் போது யாரெல்லாம் மீட் பண்ணாங்களோ அந்த வில்லன்ஸை தான் பார்த்தீங்கன்னா இங்கே கதாபாத்திரங்களாக யூஸ் பண்ணியிருப்பார். இதனால் ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனையே வரும். அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் 2 எழுதலாம்னு நினச்சி முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் ஒரு புதுசாக ஒரு கதையை எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஆனால் இவர் எழுதின கதாபாத்திரங்களை ஒரு சில வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலையுமே அவரை தேடி கொலை பண்ண வராங்க. ஸோ இப்படிப்பட்ட கதையில் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த ஹிட்மேன் 2. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ரெண்டாவது பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரியான ஒரு கதை தான், கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஆக்ஷனும் காமெடியும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எப்படி ஃபீல் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே இருக்குன்னு சொல்லுவேன். முக்கியமாக இந்த படத்துலையுமே கதாநாயகன் எழுதக்கூடிய ஒரு சில பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸை அப்படி ரியல் லைஃப்பில் நடக்கிறதா பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ காமெடியுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்க் ஆகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் டப்பிங் அருமையாக இருக்குது. ஆக்ஷன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாகவே ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக போரிங்லாம் ஆகாது. செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கதை இதுதான் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பெருசாக கதையில் அல்ட்ரேட்டும் பண்ணலை. அதனால் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி வாட்சபிள் தான்.